வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பெரும்பாலும் முடிந்துவிட்டன. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்த இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். தென்முனையில் ஒலிக்கத் தொடங்கிய குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும். பாசிசம் விழும், இந்தியா வெல்லும் என சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை எம்எல்ஏ நியமனம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. சென்னை மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது திருப்புகழ் குழு. நகர திட்டமிடலை முறையாக செயல்படுத்துமாறு அரசுக்கு அறிவுறுத்தல். நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே நாடு வலிமை பெறும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பேச்சு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பறவை காய்ச்சல் எச்சரிக்கை. அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவு. சென்னை கோடம்பாக்கம் முதல் தாம்பரம் வரை 44 புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து. காலை 11 மணி முதல் மாலை 3:15 மணி வரை ரயில்கள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விருதுநகரில் பட்டாசு விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. இன்சாட் 3DS அதிநவீன செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் முடிவில் இந்தியா 322 ரன்கள் முன்னிலை. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 319 ரன்களுக்கு ஆல் அவுட். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் தேர்தல் ஏற்பாடுகளுக்கான ஆயத்தப் பணிகளை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலை நடத்தவும் ஒடிஷாவில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தவும் தயாராக இருப்பதாக கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். நகர திட்டமிடலை முறையாக செயல்படுத்துமாறு தமிழக அரசிடம் சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக 86 பக்க அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளது. அதில் நகர்ப்புற திட்டமிடல், திடக்கழிவு மேலாண்மை, பருவகால மாற்றம், பொதுமக்கள் பங்களிப்பு உள்ளிட்ட 11 வகையான பிரிவுகளின் கீழ் 365 பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து உயர்நிலை அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வ பெருந்தகையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமித்துள்ளார். செல்வ பெருந்தகைக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்விக் கடன் 5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர், அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்க செய்யும் அரசுதான் திராவிட மாடல் அரசு என பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து சிறுபான்மையினர் நலனுக்காக திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட அவர் மேலும் சில அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்விக் கடன்கள் இனிமேல் ரூபாய் 5 லட்சம் வரை வழங்கப்படும். வக்ஃப் நிலங்களை கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக 30 ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்க ஆய்வு செய்து அரசு விரைவில் அனுமதி வழங்கும். வக்ஃப் சொத்துக்கள் மற்றும் நிர்வாகம் தொடர்பான வழக்குகளை ஆய்வு செய்ய சென்னையில் இருப்பதை போல மதுரையிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்க உயர்நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படும். ஒன்றிய அரசால் நிறுத்தப்பட்ட கல்வி உதவித் தொகையினை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் முஸ்லீம் மாணவியர்களுக்கு தமிழக அரசு நிதி உதவியோடு வக்ஃப் வாரியம் மூலம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மூலம் அரபிக் பாடத்திட்டம் குறைவான மாணவர் சேர்க்கையால் இந்த ஆண்டு கைவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் உங்களுடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு அடுத்த கல்வி ஆண்டு முதல் இப்பாடத்திட்டம் மீண்டும்
தொலைதூர கல்வி மூலம் கொண்டு வரப்படும். நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திமுக தொடங்கியதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க இந்தியாவின் தென்முனையில் ஒலிக்கத் தொடங்கியிருக்கும் இந்த குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும், இந்தியாவின் பெருமைகளை மீட்டெடுக்கும் என்று தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கர்நாடக மேகதாது அணையில் நிதி ஒதுக்கி குழுக்கள் அமைத்தாலும் எந்த காலத்திலும் அணை கட்ட முடியாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடகா பேசிக் கொண்டு இருப்பதால் கவலை இல்லை எனவும் கூறினார். அணை கட்டுறதுக்கு கர்நாடக நிதி ஒதுக்கலாம், நிதி ஒதுக்கலாம், கமிட்டிகளை போடலாம், வேகமாக பேசலாம். ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த காலத்திலும் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. அதுதான் சட்டம், அதுதான் நீதி, நியாயம். ஆகையினால் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதிலே எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எவ்வளவு தடை வந்தாலும் வள்ளலார் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பது உறுதி என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டு பேசிய வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், வள்ளலாரின் கொள்கையை உலகளவிற்கு கொண்டு செல்ல யார் தடையாக வந்தாலும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று கூறினார். வானிலை மாற்றத்தை துல்லியமாக கண்டறியும் இன்சாட் 3DS அதிநவீன செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி விண்ணில் பாய்ந்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்சாட் 3DS செயற்கைக்கோள்களுடன் GSLV F-14 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் மூலம் வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெற முடியும். இந்த செயற்கைக்கோள் திட்டத்தில் பணியாற்றிய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறு தமிழ்நாட்டின் 5 மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் 10,000க்கும் அதிகமான பறவைகள் உயிரிழந்த நிலையில் அவை பறவை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளது சோதனையில் உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து தமிழ்நாட்டிற்கு பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் கோடம்பாக்கம் முதல் தாம்பரம் வழித்தடத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள பராமரிப்பு பணிக்காக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையில் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை 11 மணி முதல் மாலை 3:15 மணி வரை குறிப்பிடத்தக்க இந்த வழித்தடத்தில் இருப்பு பாதை பராமரிப்பு பணி காரணமாக 4 மணி 15 நிமிடத்திற்கு புறநகர் மின்சார ரயில்கள் குறிப்பிட்ட இந்த மார்க்கத்தில் நிறுத்தப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இதனால் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் இரு மார்க்கத்திலும் 44 புறநகர் மின்சார ரயில் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை கூடுதலாக 150 பேருந்துகளை இயக்க மாநகராட்சி போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று ஆண்களை விட பெண்களுக்கு அதிக திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்துறை சார்பில் நிலத்தட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு அரசு ஆய்வு மாளிகை, பேருந்து நிறுத்த நிழற்குடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று இருந்ததை மாற்றியது திராவிட இயக்கம் என்று கூறினார். பணியிடங்களில் பாலியல் தொந்தரவிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக உள்ளூர் புகார்கள் குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகள், ஸ்பின்னிங் மில்களில் புகார் குழு அமைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பணியிடங்களில் பாலியல் தொந்தரவிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டப்படி அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளூர் புகார் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்தது. 10 தொழிலாளர்களுக்கு மேல் பணியாற்றும் நிறுவனங்களில் விசாரணை குழு அமைக்கவும் அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தது. விசிக துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்பட்டது தொடர்பாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முற்போக்கான மாற்றங்கள் நிகழும்போது எதிரும் புதிருமான உரையாடல்களை தவிர்க்க இயலாதவை என்று குறிப்பிட்டுள்ளார். அதுபோலவே ஆதவ் அர்ஜுனை துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதை விமர்சித்து வருவதாக தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனையை தடுக்க கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திரையரங்குகள், பூங்காக்கள், பள்ளிகள், கடற்கரைகள், திருமண மற்றும் கோவில் விழாக்களில் பொது இடங்களில் பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக விற்பனையாகும் தடை செய்யப்பட்ட பஞ்சுமிட்டாயை யாரும் வாங்கி உண்ண வேண்டாம் என்றும், பெற்றோர்கள் குழந்தைகள் பஞ்சுமிட்டாயை வாங்கி உண்பதை கண்காணிக்குமாறும் உணவு பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஜார்க்கண்ட் புதிய அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்ததை அடுத்து ஜார்க்கண்ட் முதலமைச்சராக அக்கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் சம்பாய் சோரன் பதவியேற்றார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஹேமந்த் சோரனின் இளைய சகோதரர் பசந்த் சோரன் உட்பட 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ தீபிகா பாண்டே சிங், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். தென்னிந்தியாவில் பாஜக இல்லை என்ற வாதத்திற்கு மறுப்பு தெரிவித்த ஜே.பி. நட்டா, தாமரை எங்கும் உள்ளதாகவும் இது பான் இண்டியா கட்சி என்றும் தெரிவித்தார். டெல்லி பாரத் மண்டபத்தில் பாஜக தேசிய பொதுக்குழுவின் முதல் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றிய ஜே.பி. நட்டா, முன்பு 5 மாநிலங்களில் மட்டுமே பாஜக ஆட்சி செய்ததாகவும், தற்போது பாஜக மட்டுமே 12 மாநிலங்களிலும், தேசிய ஜனநாயக கூட்டணி 17 மாநிலங்களிலும் ஆட்சியில் உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தென்னிந்தியாவில் கட்சியின் இருப்பு குறைவாக உள்ளது என்ற வாதத்தை மறுத்த ஜே.பி. நட்டா, தாமரை எங்கும் உள்ளது என்றும் இது ஒரு பான் இண்டியா கட்சி என்றும் சூளுரைத்தார். நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே நாடு வலிமை பெறும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். இதனையடுத்து பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர், தனது யாத்திரையில் இதுவரை யாரும் வெறுப்புணர்வை தன்னிடம் வெளிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். பாஜக, RSS-ஐ சேர்ந்த சிலர் கூட தங்களிடம் வரும்போது இனிமையாக பேசுவதாக குறிப்பிட்டார். பொதுமக்களை கொன்றதற்காக இஸ்ரேல் ரத்தத்தை விலை கொடுக்க நேரிடும் என்று பாலஸ்தீன ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 10 லெபனான் குடிமக்களின் மரணத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கும் வகையில் ஹிஸ்புல்லா சமிங்கை தந்துள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ராலா இஸ்ரேல் ரத்தத்தை விலை கொடுக்க நேரிடும் என கடுமையாக எச்சரித்த நிலையில் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் மோதல் தீவிரமடையும் அபாயமும் எழுந்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 322 ரன்கள் முன்னிலையோடு வலுவான நிலையை எட்டியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்டின் 2வது நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்களை எடுத்திருந்தது. தொடர்ந்து 3ஆம் நாளான நேற்று பேட் செய்த அந்த அணி 319 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 126 ரன்கள் முன்னிலையோடு இந்திய அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. கேப்டன் ரோஹித் சர்மா 19 ரன்களுக்கு ஆட்டமிழந்தாலும் இங்கிலாந்து பந்துவீச்சை விளாசிய ஜெய்ஸ்வால் சதமடித்து அசத்தினார். மறுபுறம் கில்லும் அரை சதம் அடித்த நிலையில் ஜெய்ஸ்வால் முதுகு பிடிப்பு காரணமாக ரிட்டையர்ட் ஹட் ஆனார். இதனையடுத்து களம் இறங்கிய ரஜத் பட்டிதார் டக் அவுட் ஆகி வெளியேறினார். இதனால் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்களை எடுத்துள்ளது. இங்கிலாந்தை விட 322 ரன்கள் முன்னிலை பெற்று இந்தியா வலுவான நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் திடீரென போட்டியின் பாதியிலேயே விலகியுள்ளார். இதுகுறித்து தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் BCCI, குடும்ப அவசர மருத்துவ சிகிச்சை காரணமாக எஞ்சிய போட்டியிலிருந்து அஸ்வின் விலகியுள்ளார் எனவும், இந்த சவாலான நேரத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் இந்திய அணியும் அஸ்வினுக்கு முழு ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பெரும்பாலும் முடிந்துவிட்டன. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்த இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். தென்முனையில் ஒலிக்கத் தொடங்கிய குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும், பாசிசம் விழும், இந்தியா வெல்லும் என சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை MLA நியமனம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. சென்னை மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது திருப்புகழ் குழு. நகர திட்டமிடலை முறையாக செயல்படுத்துமாறு அரசுக்கு அறிவுறுத்தல். நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே நாடு வலிமை பெறும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி பேச்சு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பறவை காய்ச்சல் எச்சரிக்கை. அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவு. சென்னை கோடம்பாக்கம் முதல் தாம்பரம் வரை 44 புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து. காலை 11 மணி முதல் மாலை 3:15 மணி வரை ரயில்கள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
விருதுநகரில் பட்டாசு விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. இன்சாட் 3DS அதிநவீன செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் முடிவில் இந்தியா 322 ரன்கள் முன்னிலை. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 319 ரன்களுக்கு ஆல் அவுட். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.